நாம் இந்த வேத பாடத்தில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் தான் தொடங்கினோம். அதில் தான் போய்கொண்டிருந்தோம். இடையில் சில காரியங்கள், பழைய உடன்படிக்கையின் மூலம் தேவனை அறிகிற அறிவு, புதிய உடன்படிக்கையின் மூலம் தேவனை அறிகிற அறிவுன்னு கொஞ்சம் போனோம். திரும்பவும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் இஸ்ரவேலின் முதல் ராஜா பார்த்திங்கன்னா சவுல். ஆமென். இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். ரெண்டாவது ராஜா பார்த்திங்கன்னா தாவீது. அதனால் ஒவ்வொரு ராஜாக்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற குணங்கள், கேரக்டர்ஸ், அதை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இந்த நாளில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுடைய குணாதிசயங்களிலிருந்து சில குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரணும். என்னன்னா, கோலியாத் யுத்தம். தாவீது கோலியாத் யுத்தம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வந்துடணும்? தாவீது கோலியாத் பண்ணுற யுத்தம். அதுதான் நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுகிறது. இப்போது இந்த கோலியாத்துக்கிட்ட சண்டை போட போகிறதுக்கு தாவீது என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அந்த கோலியாத் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் இராணுவத்துக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். நான் பெலிஸ்தியன், நான் எங்களில் ஒருவனாக நான் வருகிறேன். உங்களில் ஒருவன் நான், என்னோடு கூட அவன் ஜெயிச்சிட்டானா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, ஆனால் நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்களாம் எங்களுக்கு அடிமைன்னு சொல்லி அவன் சவால் விடுகிறான். பல நாட்களாக இந்த யுத்தத்துக்கு சவாலுக்கு சண்டை போட யாருமே இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. ஆக்சுவலாக இஸ்ரவேல் தேசத்திலேயே இருக்கிறதுலையே ரொம்ப ஹைட்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் தான். இருக்கிறதுலே ரொம்ப உயரமான ஆள் யார்? சவுல் தான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் சவுலை ராஜாவாக்கும் பொழுது அவனை கொண்டு வராங்க. தளவாடங்கள் மத்தியில் போய் ஒளித்து கொண்டு இருக்கிறார் சவுல். அவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். அப்போ எவ்வளோ உயரமாக இருந்திருப்பார். ஆனால் கோலியாத்து சவுலை விட உயரம். கோலியாத்து சவுலை விட உயரம். இப்போது நியாயமாக பார்த்தீங்கன்னா கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு தகுதியான ஒரு ஆளுன்னு எடுத்தால் யாரை தான் சொல்ல முடியும்? சவுலை தான் சொல்ல முடியும். ஏன்னா இருக்கிறதுலே அவர் தான் ஹைட்டு, எல்லாரும் விட நல்லா வெயிட்டு, நல்லா இருக்கிறார் அவர் தான். ஆனால் அவரே போகல சண்டைக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு யார் முன்னாடி வர்றாருன்னா தாவீது முன் வருகிறார். தாவீது என்ன சொல்கிறாரு, நான் போய் என்ன பண்ணுறேன், அந்த கோலியாத்து கூட சண்டை போடுறேன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த தாவீதை கூட்டின்னு போயிட்டு சவுலுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. சவுலுக்கு முன்னாடி நிற்கும் போது தாவீது பேசுகிற வார்த்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. சவுல் நிமித்தம், கோலியாத்து நிமித்தம் ஒருத்தருடைய இருதயம் என்ன பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உண்மையில எல்லாம் கலங்கின்னு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் இராணுவமே பயந்துங்கன்னு இருக்குது இவன் ஒருத்தனை பார்த்து. ஆனால் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை சொல்லிட்டு, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். என்ன சொல்கிறார் பாரு, உம்முடைய அடியானாகிய நான் போய். உம்முடைய அடியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உம்முடைய அடிமை. அடியானா என்ன அர்த்தம்? அடிமை. உம்முடைய அடிமை அப்படி சொல்கிறாரு. ராஜா கிட்ட சொல்கிறாரு, உம்முடைய அடிமையாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இப்போ சவுல் பேசுகிறாரு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். சவுல் என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து,
அப்போ சவுல் தாவீதை நோக்கி சொல்றாரு, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. அப்படின்னா முடியாது. புரியுதுங்களா? ஆகாது, மாட்டாது அப்படிலாம் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்லனா முடியாதுன்ட்டு அர்த்தம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் முடியாது. அதுக்கு அவர் சொல்ற ரீசன் என்னன்னா, நீ இளைஞன். தாவீது எப்படிங்கிறாரு? இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் வந்து ப்ரொஃபஷனல். அவன் அதுக்காகவே சின்ன வயசுலேருந்த அவனை அந்த அரசாங்கம், அவங்க அந்த மக்கள் அவனை எதுக்குன்னே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. யுத்தம் பண்ணுறதுக்கு தான் அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. தாவீது யுத்த வீரன் கிடையாது. தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவர். தாவீது காலையில் எழுந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட இருக்கிற ஆடெல்லாம் எடுத்துக்கின்னு எங்கெங்கெல்லாம் புல் இருக்குதோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் மேய்ச்சி தண்ணி காட்டி கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பார். இதுதான் தாவீதுடைய வேலை, ப்ரொஃபஷ்னல். தாவீதுடைய ப்ரொஃபஷ்னல் என்னது? ஆடு மேய்க்கிறது. இப்போ இவனுடைய ப்ரொஃபஷ்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே முதல்ல இவன் என்ன பண்ணுவான், இந்த தண்டால் குண்டால் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு என்னென்னலாம் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கணும், முடிச்சவொடனே இது சாப்பிட்ணும். அப்புறம் இந்த வால் சண்டை, இந்த பயிற்சி முடிஞ்சவொடனே இது சாப்பிட்ணும். அப்புறம் ஈட்டி சண்டை, இந்த பயிற்சி ஈட்டி பயிற்சி முடிஞ்சவொடனே இது சாப்பிட்ணும். அப்புறம் எல்லா பயிற்சியும் கொடுப்பாங்க அவனுக்கு. அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே என்ன தான் வேலை இருக்கும்? கத்தியை எப்படி சுழட்டுறது, கத்தியை எப்படி குத்துறது, ஈட்டி எப்படி சுழட்டுறது, ஈட்டியில் எப்படி அடிக்கிறது குத்துறது. பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷ்னலு. பாருங்கள், நம்ம உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஜிம்மில் பார்த்திங்கன்னா இந்த ஜிம் மாஸ்டராக இருப்பாங்க ப்ரொஃபஷ்னலாக. அவங்க உடம்பு எப்படி இருக்கும்? அவங்க உடம்பு அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம பாடி ஷேப் வேறு மாதிரி இருக்கும், அவங்க பாடி ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம காலையில் எழுச்சிக்கிறோம், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலை வெட்டிக்கு ஓடுறோம், என்ன வேலை கிடைக்குதோ அதை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். அதன் மத்தியில் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம், இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணால் பண்ணுவோம், இல்லைனா இல்லை டயர்டில் விட்டுடுவோம். அவங்க அப்படி கிடையாது. காலையில் எழுந்த உடனே எங்கே தான் இருப்பான்? ஜிம்மில் தான் இருப்பான். வேலைக்கு ஜூஸை குடிப்பான், எக்ஸசைஸ் பண்ணுவான், ஜூஸை குடிப்பான், எக்ஸசைஸ் பண்ணுவான். எனக்கு தெரியும் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுலாம் கூட ஜிம்மில் இருந்துருக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்க. காலைல 4 மணிக்கு எழுந்திப்பாங்கங்க. 4 மணிக்கு எழுந்துச்சி போய் எக்ஸசைஸ் பண்ணுவான். வீட்டுக்கு வந்துடுவான். 8 மணி 8:30 மணிக்கு வந்துடுவான். வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து திருப்பி போயிடுவாங்க. 10 மணிக்கு போயிடுவான். 10 மணிக்கு போயிட்டு 1 மணி வரைக்கும் இருந்துட்டு வருவாங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு. 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான். சாப்பிட்டு திருப்பி 4 மணிக்கு போயிடுவான். சாயங்காலம் 4 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வருவான் வீட்டுக்கு. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க அவங்க. அப்போ இந்த யுத்தத்தில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கோலியாத். ஆனால் தாவீது ப்ரொஃபஷ்னல் யுத்த வீரன் கிடையாது. தாவீது ஆடு மேய்க்கிறவன். ரெண்டாவது அவன் அந்த பண்ணுறவன். இந்த குத்து சண்டை கூட பாருங்கள், இந்த மைக் டைசன்லாம் சொல்லுவாங்க. மைக் டைசன்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ணுவார்? ரன்னிங் ஓடுவார். அதே போல் மைக் டைசன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குத்து சண்டையில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க, பொழுது வெஞ்சா பொழுது போனால் எனி டைம் எங்கே இருப்பாங்க? அந்த ரிங்கு, அந்த பயிற்சி எடுத்துக்கினே இருப்பாங்க. அங்கே ஒரு பொம்மை வச்சுக்கின்னு இருப்பாங்க, ஸ்ப்ரிங்கை வச்சுருப்பாங்க, பலூன் மாதிரி வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, ஏதாவது செஞ்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுலேயே ப்ரொஃபஷ்னலு. அப்போது ப்ரொஃபஷ்னலாக யுத்த வீரன் யார்? கோலியாத். ஆனால் தாவீது ப்ரொஃபஷ்னலாக யுத்த வீரன் கிடையாது. ஆனால் அவனை அடிக்கிறதுக்கு தாவீது ரெடியாகிறார். அவன்கிட்ட போய் நான் ஃபைட் பண்ணுறேன்றாரு. ஆனால் இங்கே சவுல் என்ன சொல்கிறாரு? உன்னால் முடியாது. ரெண்டாவது ரீசன் சொல்கிறாரு, அதுக்கு ஏன் முடியாதுன்றதுக்கு, நீ இளைஞன், அவன் யுத்த வீரன். அவன் ப்ரொஃபஷ்னலாக அவன் என்ன பண்ணுறவன்? ஃபைட்டரு. நீ ப்ரொஃபஷ்னலாக ஃபைட்டர் கிடையாது, நீ சின்ன பையன், இளைஞனாக வர இருக்கிற யூத் பாய் அப்படின்றாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் மாம்ச சிந்தை உள்ளவர். சவுல்கிட்ட என்ன மைண்டுனா மாம்ச சிந்தை. இப்போ இதை எந்த பேஸில் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தையில் பார்க்குறாரு. மாம்ச சிந்தையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் சின்ன பையனாக்குறான். அவன் வந்து ரெகுலராக யுத்த பயிற்சி எடுத்துவன், யுத்த வீரன். அவன் அதுலேயே அவன் இருக்கிறான், தேறினவன். அதனால் வந்து இவனால் நம்ம ஊர் ஆள், நம்ம இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த இவனால், இந்த இளைஞனால் அவனை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. சென்ஸ் நாலேஜ்,
ஐம்புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால் பார்த்து முடிவு பண்ணுறது, காதால் கேட்டு முடிவு பண்ணுறது, தொட்டு பார்த்து. சில பேர் நம்புவாங்க பாருங்கள், நம்பிக்கை. சில பேருக்கு விசுவாசம் எப்படி வரும் தெரியுங்களா? விசுவாசம் என்றது ஐம்புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் விசுவாசம். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கைன்றது என்னன்னா, சென்ஸ் நாலேஜில் ஒர்க் ஆகுறது தான் நம்பிக்கை. ரெவலேஷன் நாலேஜை நம்புறது தான் விசுவாசம். அதாவது இருக்கிறதை நம்புவது நம்பிக்கை. இல்லை ஆனால் இருக்கிறது என்று நம்புவது விசுவாசம். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ண உடனே சில பேர் பாருங்க, வலி நின்ன உடனே அங்கேருந்து கை தூக்கி சோத்திரம்யா சோத்திரம் 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 கர்த்தர் சுகமாகிட்டான்னு ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அந்த வலி இருந்துனே இருந்தால் என்ன சொல்ல மாட்டாங்க? சுகமானு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் விசுவாசன்றது என்னன்னா, வலி இருந்தாலும் வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறபடினால எனக்கு எது தான் வரும் என் வாழ்க்கையிலனா, இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது தான் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் அது விசுவாசம். அப்போ இன்றைக்கி மக்கள் எதில் அதிகமாக டெவலப் ஆகியிருக்கிறாங்கன்னா, நம்பிக்கையில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசத்தில் வளருவது இல்லை. ரொம்ப நம்ம விசுவாசம் இது நம்புறது இப்போ பைபிளில் சொல்லுது, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அது இருக்குது. இப்போ ஒரு ஆள் பார்த்துட்டு மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குதுன்னு நம்பினா அது பார்த்து இருக்குதுன்னு நம்புறது நம்பிக்கை. அதை நம்ப வேண்டியது அதான் இருக்குதேன்றாரு. புரியுதுங்களா? அப்போ சென்ஸ் நாலேஜ்ன்றது என்னென்னா, ஐம்புலன் அறிவுன்றது என்னென்னா, பார்த்தா நம்போம், தொட்டால் நம்போம், உணர்ந்தால் நம்போம். புரியுதுங்களா? கேட்டால் நம்போம், இல்லைன்னா நம்பாது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவங்க பாருங்கள், நிறைய பேர் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது கடவுளில் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, சென்ஸ் நாலேஜில் எதிர்பார்க்குறாங்க, ஐம்புலன் அறிவில் கடவுளை எதிர்பார்க்கிறார்கள். நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க ஜபம்லாம் நிறைய என்ன இருக்குன்னா, கர்த்தாவே ஒரே ஒரு முறை என்னோடு கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க. அவங்க பேசுங்கன்னு சொல்கிறது என்ன? எப்படின்னா, நம்ம எப்படி மனுஷங்க பேசுனா சத்தம் காதில் கேட்குது, அதுபோல் அவங்க காதில் அவருடைய சத்தம் கேட்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துனா கேட்குறாங்க, ஒரே ஒரு முறை என் காதில் எனக்கு பேசுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஆவிக்குரியவர்கள்னு சொன்னால் கூட அவங்க அப்படி கேட்கும்போது அவங்க இன்னும் மாம்சத்துக்குரியவர்களில் தான் இருக்கிறாங்க. அவங்க சிந்தனைலாம் எதில் தான் இருக்குது? மாம்சத்தின் அடிப்படையில் தான் ஓடின்னு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு முறை உம்முடைய தரிசனம், உம்முடைய காட்சி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஒரே ஒரு முறை உங்களை பார்த்தனா எனக்கு போதும் என் லைஃப்பில் அப்படின்ட்டு. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இதிலலாம் நிறைய கிறிஸ்தவர்கள் மென்டல் மாதிரியே ஆயிட்டாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க நிறைய கிறிஸ்தவங்க. இது மாம்ச சிந்தை. இது இயேசுவே நீர் வாரும், நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன்றது ஒரு மாம்ச சிந்தை. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தா நம்மளுக்கு நம்பிக்கை நல்லா வந்துடும், அதை பார்த்த பேர் நம்ம என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சத்தம் கேட்டால் நம்மளுக்கு உறுதியாக ஆகிடும் நம்பிக்கை, அப்போ நம்ம விசுவாசம் வளர்ந்துடும் நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, சென்ஸ் நாலேஜில் போயிடுவாங்க. நடந்துச்சு இது போல். சீஷர்கள் 12 சீடர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. இயேசு மரித்து உயிர் தெழுந்து 8வது நாள் சீடர்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு. ஆனால் அந்த டீமில் யார் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, தோமா இல்லை. அந்த டீமில் யார் இல்லை? தோமா இல்லை. தோமானா யாருன்னா தாமஸ், அவர் இல்லை. மீதி எல்லா அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. இயேசு பூட்டிய வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தார். வந்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. பயந்த உடனே இயேசு சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதிருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் திருப்பி இயேசு ப்ரூஃப் பண்ணுறாரு. கிட்ட என்னை என்ன பண்ணுங்க, என் கை கால்கள் எல்லாம் பாருங்க,
எனக்கு இருக்கிற மாதிரி மாம்சமும் எலும்பும் ஒரு ஆவிக்கு இருக்காது. என்னது? இயேசு உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார் சொல்கிறோமே, உயிர் தெழுந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உயிர் தெழுதலில் 2 காரியம். ஒன்று, உயிர் தெழுந்தவர்கள் திரும்பவும் மரிக்க மாட்டார்கள். உயிர் தெழுந்தவர்கள் திரும்பவும் மரிக்க மாட்டார்கள். அதுதான் உண்மையான உயிர் தெழுதல். 2வது, உயிர் தெழுந்தார்ன்றதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா, அவருக்கு மாம்சமும் இரத்தமும் எலும்பும் இருக்கும். இந்த ஃப்ளஷ், இந்த மாம்சம், இந்த சரீரம் என்ன பண்ணும்? இருக்கும், கெட்டு போகாமல் அவங்களுக்கு இருக்கும். அந்த சரீரம், எந்த சரீரத்தை கொண்டாங்களோ அந்த சரீரம் இருக்கும். அதுதான் உயிர் தேர்தல், உண்மையான உயிர் தேர்தல். இன்னைக்கு என்னன்னா, பிசாசு தந்திரமா என்ன பண்ணுறன்னா, பொய்களையும் புரட்டுகளையும் உள்ளே கொண்டு வரான். எங்கள் ஆள் கூட உயிர் தெழுந்தார், எங்கள் ஆள் கூட என்ன பண்ணியிருக்காரு? உயிர் தெழுந்தார். செத்து என்ன பண்ணார? 6 மணி நேரம் கழிச்சு எழுந்தார். செத்து 6 மணி நேரம் கழிச்சு எழுந்தார். சரி, அதோடு உயிரோடவே இருக்கிறாரா? திரும்பவும் செத்துட்டார்ல, அப்போ அது என்ன இல்லை? உயிர் தெழுதல் இல்லை. ஆனால் இயேசு 3 நாள் கழிச்சு எழுந்தார். எத்தனை நாள் கழிச்சு எழுந்தார்? 3 நாள் கழிச்சு எழுந்தார். அது போல் யாருன்னா காட்ட முடியுமா? செத்து 3 நாள் கழிச்சு வந்தவங்கள காட்ட முடியாது. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் காட்டலாம். அதுக்கு டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஆர்கன்ஸ் சில நேரத்தில் வந்து அது போல் ஒரு சில பலவீனங்கள் ஏற்பட்டு அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, மூர்ச்சை அடைந்து பாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். அதுக்கு பிறகு அது பல மணி நேரங்கள் கழித்து கூட திடீர்னு என்ன ஆகுமா, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருமா ஆர்கன்ஸ். அப்படி ஒர்க் ஆகும்போது அவங்க செத்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்களாம்? உயிரோடு எழுந்திரிச்சிடுவாங்களாம். இது போல் நிறைய நடந்து இருக்குது. சில நேரத்தில் புதைக்க போகும்போது எழுச்சி உக்காந்துருக்க ஆட்கள் இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் புதைக்க போகும்போது சுடுகாடு தூக்கின்னு போகிற நேரத்தில் எழுச்சி உக்காந்துக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது வந்து என்னென்னா, அவங்களுடைய ஜீவன் அவங்களுக்குள்ளே திரும்ப வந்ததை ஒழிய அது உயிர்த்தெழுதல் கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா, 3 நாள் கழித்து எழுந்தார். அது மாதிரி காட்ட சொல்லுங்கள். செத்து 3 நாள் கழித்து எழுந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? அதை உயிர்த்தெழுதல்ன்ட்டு அங்கீகரிக்கலாம். 2வது, உயிர்த்தெழுந்த இயேசு கிட்ட வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னை வந்து தொட்டு பாருங்க, எனக்கு என்ன இருக்குது? மாம்சமும் எலும்பும் இருக்கிறது. ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் சாமி எங்கள் கனவுல வந்துச்சு, எங்கள் சாமி கூட உயிரோடு இருக்குது. கனவுல வரதெல்லாம் அது வந்து வசனம் சொல்லுது, தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கிறது. தொல்லையின் திரட்சினால் என்ன வருமா? சொப்பனம். சும்மா ஓயாமல் அதே நினைப்பில் இருந்தால் கனவுல அது வந்துடும். அதனால் அதை வச்சுலாம் உயிரோடு இருக்கலாம் சொல்ல முடியாது. வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணணும். இயேசு ப்ரூஃப் பண்ணார். 8வது நாள் பூட்டிய அறைக்குள்ளே உள்ளே வந்த இயேசு பூட்டிய அறைக்குள்ளே வந்தார். மாம்சமும் இரத்தமும் உடைய யாராலையும் பூட்டிய வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து நிற்க முடியாது. கதவு திறந்து தான் வர முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு பூட்டப்பட்டு இருக்கிற அறைக்குள்ளே வந்து நின்றது மட்டும் இல்லை, நான் உயிர் தெழுந்து சொன்னது மட்டும் இல்லை, கிட்ட வந்து என்னை தொட்டு பாருங்க, எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாம்சமும் இரத்தமும் எலும்பும் ஒரு ஆவிக்கு இருக்காது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது, மெய்யாகவே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஏதோ தரிசனத்தில் வந்து போகிற ஆண்டவர் கிடையாது. அப்போ இப்படி இயேசு இப்படி உயிர் தெழுந்த இயேசு வந்தப்போ அங்கே ஒரு சீடர் இல்லை. யாருன்னா தோமா, திதிமு என்னப்பட்ட தோமா. தோமாக்கு இன்னொரு பேர் என்னன்னா திதிமு. தோமாக்கு இன்னொரு பேர் என்ன? திதிமு. தோமான்ற பேர் தமிழில் மொழிபெயர்க்கும் போது என்ன வருது? இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது தாமஸ். அது தமிழில் அப்படியே நம்ம தாமஸ்ன்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த தோமா இல்லை. கொஞ்சம் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களை சந்தித்தார், பேசினார், மறைஞ்சிட்டார். தோமா எங்கேயோ போயிட்டு வந்தார் பாருங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசுவை கண்டோம், இயேசுவை கண்டோன்ட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நான் அவரை பார்த்து அவருடைய காயங்களில் என் கையை போட்டு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் நம்புவேனாரு. இதுதான் என்னன்னா ஐம்புலன் அறிவு. இதுதான் அது ஐம்புலன் அறிவு, நம்பிக்கை. இதுதான் வந்து சென்ஸ் நாலேஜ்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிருபை உள்ளவர்.
கரெக்டாக 8 நாள் கழித்து திரும்பி தோமா இருக்கும்போது வந்தார். யார் இருக்கும்போது வந்தார்? அதே போல் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே தோமா இருக்கும்போது வந்தார். வந்தவர் முதல்ல யாரை கூப்பிட்டாரு அப்படின்னா தோமாவை தான் கூப்பிட்டாரு. முதல்ல யாரை கூப்பிட்டாரு? தோமாவை கூப்பிட்டாரு. ஏன் தோமாவை கூப்பிட்டாருன்னா, இயேசு ஒன்று விரும்புகிறாரு, அவரை நம்புறவங்க உறுதியாய் நம்பி விசுவாசிக்க வேண்டும். இந்த அறகுறை நம்பிக்கையில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஆண்டவர். ஒருத்தன் தன்னை நம்பினானா அவன் முழுமையாக நம்ப வேண்டும், முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், அறகுறையாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தோமா மாதிரி இருக்கிறாங்க, இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தரிசனம் கொடுத்தா தான் நான் நம்புவேன்ற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் என்கிட்ட பேசினா தான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன்னு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு காட்சி கொடுத்தா தான் நான் நம்புவேன்ட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சால் தான் நம்புவேன் இருக்கிறாங்க. இதுதான் தோமா விசுவாசம். தோமா மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்காக இந்த தோமாக்காக ஆண்டவர் வந்தார். வந்து தோமாக்கு என்ன கொடுத்தாருன்னா காட்சி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? காட்சி கொடுத்தார். ஆனால் அந்த காட்சி கொடுத்ததுல தேவன் பிரியமாக இல்லை. தோமாவுக்காக வந்தாலும் காட்சி கொடுத்தாலும் அதில் இயேசு எப்படி இல்லை? பிரியமாக இல்லை. என்ன பண்ணாரோ, உள்ள என்ட்ரான உடனே முதல்ல யாரை பேர் சொல்லி கூப்பிட்டார்னா, தோமாவே கிட்ட வந்து என் விழாவில் உன் கையை போடு, என் காயங்களில் உன் விரலை போடு, போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன பண்ணு? நம்புனாரு. ஏன்னா இவர் போன வாரம் பேசுந்த சீடர்கள் போய் இயேசுனார்கிட்ட சொல்ல, பரலோகத்தில் இருக்கிற இயேசுக்கு தெரிஞ்சிருக்குது. இவர் என்ன பேசுகிறாருன்றது கூட யாருக்கு தெரியுது? நம்ம பேசுகிற விஷயங்கள் கூட இயேசு அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது, இவர் தான் தெரியும், அவர் தான் தெரியும்ட்டு. இல்லை, நம்ம பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் இயேசு கேட்கிறார். வந்தாருங்க. வந்து 8 நாள் கழித்து வந்தார். முதல்ல தோமாவை தான் கூட்டார். தோமாவே முதல்ல நீ வா, கையெழுத்து வந்து விழாவில் போடு, கையெழுத்து வந்து எங்கே போடு? என் காயத்தில் உன் விரலை போடு, அப்புறம் தொட்டு பாரு, நம்பு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிருந்தாரு. என்ன சொன்னார்? அவிசுவாசியாராமல் விசுவாசியாருனாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அப்போ பாருங்க, இந்த சவுல் கிட்ட என்ன இருக்குன்னா மாம்ச சிந்தனை. வசனம் சொல்லுது, ரோமர் 8:1 சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். மாம்ச சிந்தை என்னது? மரணம். ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிங்க, மாம்ச சிந்தையில் வாழக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் தோமா மாதிரி எப்படி இருக்கக்கூடாது? தோமாவை பாருங்க, திட்டினாருங்க ஆண்டவர். தோமாவை பாராட்டல, தோமாவை கடிந்து கொண்டார். என்ன சொன்னார்? நீ கண்டு என்னை விசுவாசிக்கிற, என்னை காணாமலும் விசுவாசிக்கிறவர்கள் உன்னை விட பாக்கியவான்கள். எப்படி சொல்லிட்டார் பாருங்க. அப்போ விசுவாசம்ன்றது என்னன்னா, கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் கிடையாது, உணர்ந்து விசுவாசிப்பது விசுவாசம் கிடையாது. புரியுதுங்களா? விசுவாசம் என்பது காணாததை முழுமையாய் நம்புவது விசுவாசம் இல்லை. ஆனால் எனக்கு இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, இந்த பரிசுத்த வேதம் சொல்லி இருக்கிறது. அதன்படி எனக்கு என்ன இருக்குது? இருக்கிறது. சுகம். சரீரத்தில் சில பலவீன சரீரத்தை ஆட்டி படைக்கும் போது பயங்கரமான வலிகள், பயங்கரமான வேதனைகள், பயங்கரமான போராட்டங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எங்கே போய் நிற்கணும்னா, விசுவாசத்தில் பலப்படணும். எதில் பலப்படணும்? விசுவாசத்தில் பலப்படணும். என்ன பலப்படணும்னா, அதுக்கு தான் உங்கள் உள்ளத்தில் வசனம் இருக்க வேண்டும். உள்ளத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது, ஒவ்வொரு போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையில் பண பிரச்சனை வரலாம், வியாதி பிரச்சனை வரலாம், எதிர்ப்பு என்கிற பிரச்சனை வரலாம், புரியுதுங்களா? நஷ்டம் என்கிற பிரச்சனைகள் வரலாம், தோல்வி என்கிற பிரச்சனை வரலாம், புரியுதுங்களா? அல்லது வேற ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த பிரச்சனை நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்க தெரியுங்களா? விசுவாசம்ன்ற ஒன்று இருக்கும்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா இயேசு சொன்னார் பாருங்க, மத்தேயு 11 அதிகாரம் 23 வருஷத்துலேருந்து சொல்கிறாரு,
ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். விசுவாசத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னா, ஒரு மலையை கூட நகர்த்தி கொண்டு போய் கடலில் தள்ளிடும். உங்களுக்கு இருக்கிற நம்ம சாதாரண மனுஷன்தான், ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்துக்கு பவர், பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் எப்படிப்பட்ட பவர்னா, மலையை எடுத்துன்னு போய் கடலில் உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் போட முடியாது, எந்த ஜேசிபியாலும் போட முடியாது, எந்த கிரேனாலையும் போட முடியாது, எந்த பெரிய ஹெலிகாப்டருங்களே வந்தால் கூட மலையை கட்டி எடுத்து என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஆனால் எல்லா பவர்ஸை விட ரொம்ப பயங்கரமான ஒரு பவர் எதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அதுக்கு தான் விசுவாசம் தானாக வராது. வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். கேள்வினா கேட்கறது. எதை கேட்கறது? வசனத்தை கேட்பதின் மூலம் விசுவாசம் வரும். அதுதான் முக்கியம். ஒரு மனுஷங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு என்னத்தை தான் விதைக்கணும்னா, நல்ல வார்த்தைகளை, நல்ல வசனங்களை நம்ம பேசணும், கேட்கணும். புரியுதுங்களா? அதே போல் நீங்கள் விசுவாசம் தராத வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக விசுவாசம் வரவே வராது. எழுதி கொடுத்துருவேன். விசுவாசம் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்டால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் தராத வார்த்தையை மணிக்கணக்காக கேட்டால் விசுவாசம் வராது. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, தைரியம் இருக்கும், இல்லை பயம் இருக்கும். ஒன்று இருந்தால் என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும், இல்லை பயம் இருக்கும். நியூட்ரலாக இருக்காது. அதே போல் ஒன்று இருந்தால் விசுவாசம் இருக்கும், இல்லை அவிசுவாசம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம கேட்குற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அதுதான் சொல்லுவேன். மாம்ச சிந்தை மரணம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம்னா என்னன்னா அழிவு. மரணம்னா அழிவு. எப்படி அழிவு வருது மாம்ச சிந்தை மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச செயல்களை நாம் நம்பும் போது. மாம்ச சிந்தைன்றது என்ன? மாம்ச செயல்களை நம்புகிறோம். கண்ணால் பார்க்குறத, காதால் கேட்குறத, புரியுதுங்களா, சுவைத்து பார்க்குறத, தொடுறத, புரியுதுங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்புறது. ஐம்புலன்கள் மூலம் நம்புகிற நம்பிக்கை மாம்ச சிந்தை. அது என்னன்னா மரணம். அப்படின்னா என்னென்னா, நம்ம சுய செயல்கள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நமக்குள்ள விசுவாசம் வேலை செய்யாது. அதுதான் நான் சொல்வேன், திரும்ப திரும்ப சொல்வேன். இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இந்த சுய கிரியைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செயல்களை பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, அந்த சுய கிரியைகளில் நம்பிக்கை வைக்கிற மாதிரி மாற்றி விட்டுட்டான். பிசாசு பண்ண வேலை. நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறது நல்லது. நாம் ஜெபம் பண்ணுவது நல்லது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ, அது உங்கள் விருப்பம். நீங்கள் பண்ணுற ஜெபம் நல்லது. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ, 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களோ, நீங்கள் பண்ணுற ஜெபம் நல்லது. இல்லை நான் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், 8 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறேன்னா பண்ணுங்க, நீங்கள் பண்ணுற ஜெபம் நல்லது. ஆனால் நீங்கள் அந்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணதுனால நீங்கள் அந்த முட்டியையும் அந்த முட்டி போட்டு பண்ண அந்த 8 மணி நேரத்தையும் நீங்கள் நம்புனீங்கன்னா அதுதான் மாம்சக்கிரியை. ஜெபம் நல்லது தான். ஆனால் சில பேருக்கு கடவுள் மேலே எப்போ நம்பிக்கை வரும்னா, ஜெபம் பண்ணால் தான் நம்பிக்கை வரும். ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? கடவுள் மேலே நம்பிக்கை வராது. அந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். விசுவாசன்ற சுவிட்ச் எப்படி இருக்கும்? ஆனே ஆகாது, ஆஃபில் இருக்கும். சில பேர்லாம் பார்த்து இருக்கிறேன். நான் சொல்லட்டுங்களா? வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? என்னது? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது, கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்போ இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, நீ இயேசுவை நம்புறதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி
நீ ஜெபிப்பதற்கு முன்னாடி, நீ உபவாசம் இருப்பதற்கு முன்னாடியே கடவுள் உன்னை நேசிச்சு இயேசுவை உனக்காக கொடுத்திருக்கிறார். இயேசு தம்முடைய ஜீவனை உனக்காக கொடுத்தாரு. அப்பவே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரோடு கூட பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களால் அதை என்ன பண்ண முடியலன்னா நம்ப முடியல, அதை விசுவாசிக்க முடியல. அந்த உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்து. உங்கள் மனசு எப்போ ஏற்றுக்குது? அதை 3 மணிக்கு ஜெபம் பண்ணாதான் உங்கள் மனசு அதை நம்புது. அப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா மாம்ச கிரியையில் இருக்கிறீர்கள். அப்போ ஜெபிக்கிறது நல்லதாக இருந்தாலும் அங்கே என்ன வேலை செய்யலை? விசுவாசம் வேலை செய்யலை. என்ன வேலை செய்யுது? நம்பிக்கை வேலை செய்யுது. நம்பிக்கை எதன் அடிப்படையில் வேலை செய்யுது? மாம்ச செயல்களின் அடிப்படையில் வேலை செய்கிறது. நான் அதை தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணுறதுன்னு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஜெபிக்கிறது நல்லது, நல்ல காரியம். ஆனால் சில பேர் ஜெபம் பண்ண தானே நம்பிக்கை வருது. நான் என்ன கேட்குறேன், உன்னால் ஜெபம் பண்ணல, ஒரு நாள் சரி உன் பலவீனம் ஏதோ ஒரு பிரச்சனை, தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, 10 மணி 11 மணிக்கு எழுந்துச்சிட்டேன், வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, இருக்குதே 10 நிமிஷம் தான் இருக்குது, ஆஃபீஸ் போய் ஆகணும், டமால் டிமில் ரெடியாகி ஓடுறேன், ஆஃபீஸ்க்கு ஜெபம் பண்ண முடியல. அன்றைக்கும் என்னை கடவுள் நேசிக்கிறார், என்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், என் மேலே அன்பாக இருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டான்னு நீ நம்புனீன்னா உங்ககிட்ட இருக்கிறது விசுவாசம். ஆனால் நீ ஓடும் போது ஐயோ எனக்கு கடவுள் இன்றைக்கி உதவி செய்ய மாட்டார், கடவுள் என்னை இன்றைக்கி நேசிக்க மாட்டார், கடவுள் என்னை இன்றைக்கி கைவிட்டுருவாருன்ட்டு அப்படி போனீங்கன்னா நான் சொல்கிறேன், அது மாம்ச சிந்தை. நீங்கள் பண்ணுற ஜபமே உங்களை என்ன பண்ணிடுச்சுன்னா விசுவாசத்தில் வளர்க்கல, அவ்விசுவாசத்தில் வளர்த்து இருக்குது, விசுவாசத்தில் வளர வைக்கல. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிந்தையை அதில் வைக்காதீங்க, உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க அதில் வைக்காதீங்க. நன்றி சொல்லுங்க, பரவாயில்ல ஆண்டவரே இன்னைக்கு காலையில் எழுந்துருச்சு, 3 மணிக்கு எழுந்துருச்சு, 6 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் உங்கள் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய வார்த்தைகளை படிக்க, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க எனக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்த காரியங்களை விசுவாசத்தை எப்படி வைக்கணும் தெரியுங்களா? எனக்கு ஆண்டவர் இந்தந்த வசனம்லாம் சொல்லியிருக்கிறாரு, எந்தெந்த வசனங்களின்படி எனக்கு நடக்கும், நான் நல்லா இருப்பேன் அப்படி நீங்கள் வசனத்தின் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த நம்பிக்கை தான் விசுவாசமாக மாறும். நீங்கள் வசனத்தின் மேலே நம்பிக்கை, வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்காம உங்கள் முழங்கால் மேலே நம்பிக்கை வச்சா அது மாம்சம். நிறைய பேர் பாருங்க உபவாசத்தின் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் என்ன போராட்டம்னா ஐயா, அதுக்கு முன்னெல்லாம் வார்த்தையில் 2 நாள் உபவாசம் இருப்பேன் ஐயா, கொஞ்ச நாளாகவே இல்லை ஐயா, போராட்டம் மேலே போராட்டம், பலவீனம் மேலே பலவீனம், நஷ்டத்து மேலே நஷ்டம். ஏன்னா நான் இப்போ எதில் இல்லை, உபவாசம் இல்லை ஐயா, 2 நாள் இருப்பேன், இப்போலாம் ஒரு வாரத்தில் 1 நாள் தான் இருக்கிறேன், அதனால தான் ஏன் இதெல்லாம் நடக்குது, அதனால தான் ஏன் இதெல்லாம் கிடைக்கல. அப்போ நான் இவங்க எந்த சிந்தனையில் இருக்கிறாங்க? மாம்ச சிந்தனையிலே இருக்கிறார்கள். நான் அதை தான் இந்த இடத்துல உடைக்க விரும்புகிறேன். நம்முடைய சபை ஜனங்கள்கிட்ட நான் சொல்லி கொடுத்து உடைக்க விரும்புகிறேன்னா, உங்கள் மனதை சரியாக பாதுகாத்து கொள்ளுங்கள், விசுவாசத்தை சரியான முறையில் உருவாக்கி வைத்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? விசுவாசம் இல்லாத ஜபம் ஒன்றுத்துக்குமே உதவாது, விசுவாசம் இல்லாத ஜபம் ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆனால் அதை விசுவாசத்தோடு ஜபம் பண்ணால் மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் போகும். எவ்வளோ பெரிய பவர் பாருங்க ஒரு ஃபெய்த்துக்கு, விசுவாசத்துக்கு தேவன் எவ்வளோ பெரிய பவர் வச்சிருக்கிறாரு. ஒரு மலையை போவன்றாரு. நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்தீங்கன்னா, விசுவாசம் உங்களுக்கு உறுதியாக இருந்ததுன்னா, டாக்டர்கள் குணப்படுத்த முடியாத வியாதிகள் கூட உங்கள் சரீரத்தில் குணமாகி தான் ஆக வேண்டும். அதுக்கு வேற வழியே இல்லை, நோ ஆப்ஷன், கமாவே கிடையாதுங்க, புல் ஸ்டாப் தான். டாக்டர் சொல்லலாம் இந்த வியாதி வந்துடுச்சு, இந்த பலவீனம் வந்துடுச்சு, இந்த உலகத்திலே மருத்துவம் இல்லை, டாக்டர் சொல்லலாம். ஆனால் விசுவாசம் மலையையே தூக்கின்னு போய் போட்டுரும், பவர்ஃபுல். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, உங்கள் செயல்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு விசுவாசத்தில் வளருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செய்தி டிவியில் கேட்குற செய்தியில் நிறைய ஊழியக்காரங்க கொடுக்குற செய்தி எடுத்துன்னு வந்து எங்கே எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னா, இந்த மாம்சக்கிரையில் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க.
என்ன பண்ணுவாங்க? எங்கே எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க? மாம்சக்கிரியில் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. சாட்சி சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க? எதில் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க? மாம்சக்கிரியில் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். சில ஊழியக்காரங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஒரு 60-70 பேர் தான் வந்திருக்கிறாங்க ஒரு சபைக்கு. எத்தனை பேர் மொத்தம்? ஒரு 60-70 பேர். அவர் சொல்கிறாரு, எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் 70 பேர் வராங்க. நான் ஒரு நல்ல ஊழியம் செய்கிறேன். அவரை பொறுத்தவரை அது நல்ல ஊழியம் தான், தப்பு கிடையாது, நல்ல ஊழியம் செய்கிறேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அதிகாலை 3 மணிக்கு ஜெபிக்கிறேன். அப்போ அவர் எதில் போயிருக்கிறாரு? மாம்ச கிரியில் போயிருக்கிறாரு. ஆனால் நானும் அப்படி தான் இருந்தேன். நான் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, டேய், மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத. மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வச்சா மாம்சமே புல்லின் பூவை போல் இருக்குது. அது மேலே நம்பிக்கை வச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதை விட மோசமாக இருக்கும். ஆனால் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத, என் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வை, என் மேலே விசுவாசத்தை வையின்னு சொல்லி கொடுத்தாரு. வார்த்தையை விசுவாசி, என்ன விசுவாசின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு காலத்துலலாம் காலையில் எழுந்துச்சி இப்படிலாம் ஜெபம் பண்ணாதான் சபை வளரும், மக்கள் வருவாங்க, ஊழியம் வளரும், ஆவியானவர் கிரியை செய்வார், அப்படி இப்படின்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு பாருங்கள், ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கும் எனக்கு உதவி செஞ்சார். நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணாமல் இல்லை, ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். புரியுதுங்களா? உபவாசம் கூட இருக்கிறேன். ஆனால் நான் அதன் அடிப்படையில் தேவன்கிட்ட விசுவாசத்தை வைத்து கேட்பதில்லை. அதெல்லாம் செஞ்சாலும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா, நீ இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கோ. ஆனால் நீ விசுவாசிக்கும் போது எதன் அடிப்படையில் தான் விசுவாசிக்கணும்? நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் பார்த்தியா, இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் விசுவாசிக்கணும். நான் நம்ம சபையை குறித்து, நம்ம சபை வளர்ச்சியை குறித்து என்னென்னு விசுவாசிக்கிறேன் தெரியுங்களா? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளைப் போல எண்ணி முடியாததாக இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சந்ததி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திருச்சபை தான். ஒவ்வொரு திருச்சபையும் கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்குது. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். டெய்லி நான் அதை பேசுகிறேன். ஆண்டவரே, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளைப் போல எண்ணி முடியாததாக இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த சந்ததி என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் சபை அந்த சந்ததியாக இருக்குது. இந்த வார்த்தை எங்கே நான் நிறைவேறணும்? இந்த தேவ வல்லமை சபை வீட்டில் நிறைவேறணும். ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை என்ன பண்ணிட்டோம்? சபையில் நிறைவேற்றோம், சபை மேலே நிறைவேற்றும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன். பாருங்க, மக்கள் ஈஸியாக வருகிறார்கள். மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக வராங்கங்க. நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேங்க. நான் விசுவாசித்தாலுமே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபார்முலா தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் போட்ட முட்டினால கர்த்தர் கொடுத்தாரு, நான் முட்டி போட்டதுனால கர்த்தர் செஞ்சார், நான் வயிற்ற கட்டுறதுனால கர்த்தர் செஞ்சார். புரியுதுங்களா? நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால கர்த்தர் செஞ்சார். நான் இத்தனை பேருக்கு சோறு போட்டதுனால கர்த்தர் செஞ்சார். இத்தனை பேருக்கு துணி வாங்கி கொடுத்ததுனால கர்த்தர் எனக்கு செஞ்சார். அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது என்னதுன்னா மாம்ச சிந்தை. அது என்னது? அது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை அழிவு. மாம்ச சிந்தையில் வெற்றி வராது, மாம்ச சிந்தையில் உயர்வு வராது. அல்லேலூயா. அப்போது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, மாம்ச சிந்தையிலேருந்து வெளியில் வரணும். நம்ம விசுவாசத்தின் பிள்ளைகள். நம்மலாம் யார்? நம்ம பேர் என்னது? விசுவாசி. அதை விசுவாசினா இல்லாததை இருக்கிறது போல நம்புறது. கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. காணாததை விசுவாசிப்பதே விசுவாசம். கண்டு விசுவாசிப்பது விசுவாசமே இல்லை. காணாததை விசுவாசித்தோமானால், வசனம் சொல்றது, காணாததை நாம் விசுவாசித்தோமானால் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருப்போம், விசுவாச சந்ததியாராக இருப்போம். அப்போ காணல இல்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா,
நீங்கள் டிவியில் செய்தி கேட்கும் போது அந்த செய்தியுடைய கன்க்ளூஷன் எங்கே போய் விடுது உங்களன்னு பார்க்கணும். எந்த ஊழியக்கார் பேசினாலும் கடைசியில் மகளே ஒப்புக்கொடு, நீ இதெல்லாம் செஞ்சால் தான் கர்த்தர் உனக்கு இதெல்லாம் செய்வாருன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தில் வளரவே முடியாது, செத்தாலும் வளர முடியாது. ஏன்னா அது எங்கே போய் நிறுத்துது? மாம்சத்தின் செயல்கள் மேலே கொண்டு போய் நிறுத்துது. மாம்சத்தின் கிரியைகள் மேலே நம்பிக்கை கொண்டு போய் வைக்குது. நம்ம சபையில் ஏன் பொருத்தனையை நான் பேசுறதில்லை? பொருத்தனையை ஏன் பேசுறதில்லை? பொருத்தனை தப்புன்னு சொல்லி பேசியிருக்கிறேன், பொருத்தனை பண்ணக்கூடாதுன்னு பேசியிருக்கிறேன். ஏன் பொருத்தனையை பேசுறதில்லை? ஏன்னா பொருத்தனை ஒரு மாம்சத்தின் கிரியை. பொருத்தனைன்றது என்னது? மாம்சத்தின் கிரியை. கடவுள்கிட்ட டிமாண்ட் வைக்கிறது. கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்ணுற மாதிரி, கடவுளே நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன், நீர் எனக்கு இதை கொடுத்தால் நான் உமக்கு இதை கொடுப்பேன், நீர் எனக்கு இப்படி இருந்தால் நான் உமக்கு இப்படி இருப்பேன். இது டிமாண்ட். கடவுள் இது மாம்சத்தின் கிரியை. இதில் கடவுள் பிரியவே பட மாட்டார். கடவுள் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர் நம்மலாம் போயிட்டு மேலே பேசினாலும் அவர் கோபம் வந்துடும். கடவுளுக்கு கோபம் வந்துடும். கடவுள் என்ன விரும்புகிறாருன்னா அவரை விசுவாசிக்கணும்னு விரும்புகிறாரு. ஒருத்தங்கிட்ட வந்தார், ஒருத்தன் வந்தான், இயேசுநாதர்கிட்ட கொண்டு வந்தான். மத்தேயு 17வது அதிகாரத்தில் இருக்கும். மத்தேயு 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர், பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கொண்டு போயிட்டு அந்த மறுரூப மலைன்னு சொல்லப்படுகிற மலை தான். அந்த மலைக்கு பேர் மறுரூப மலையாக மாற்றிட்டாங்க பின்னாடி. ஆனால் அது ஒரு மலை தான். ஆனால் அது மறுரூப மலையெல்லாம் கிடையாது, அது மலை தான், நார்மல் மலை தான். அங்கே இயேசு மறுரூபமானார். அதனால் அந்த மலைக்கு பேர் என்ன வச்சிட்டாங்கன்னா மாலுங்க, மறுரூப மலைன்னு வச்சுட்டாங்க. சரி, அந்த மலையில் போய் இயேசு ஜெபம் பண்ணார். கீழே இறங்கி வந்தார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தர்க்கம் நடக்குது. என்னன்னா ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சின்னு இருக்குது. அதை துரத்தி விடணுன்ட்டு இயேசுநாதர் சீஷர்கிட்ட கொண்டு வந்தாங்க. கீழே இருக்கிற 9 சீஷர்கள் இன்னும் கொஞ்சம் சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க. பேய்க்கு போகணும்னு சொன்னாங்க, அது போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. பேய் என்ன சொல்லிடுச்சு? நான் போக முடியாது, நீ வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிடுச்சு சீஷர்கள் எல்லாம். உடனே ஒரே இப்போ அங்கே ஏற்கனவே இந்த பரிசெயர்கள் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் எப்போ பாயிண்ட் கிடைக்கும், எப்போ ஒரு குற்றம் கிடைக்கும், சண்டை போடலாம், பேரை கெடுக்கலான்னு காத்துனுக்கிறவன் என்ன பண்ணான், உடனே அவனாம் என்ன பண்ணான், சண்டை போட்டுனுக்கிறான். ஏசுநாதர் சீஷர்கிட்ட, ஏய் இப்படியே பேய் ஓட்டுறன்னு சொல்லி சும்மா ஏமாத்தின்னுக்கிறீங்களா? பேயெல்லாம் ஓட்டுறதா தான் இப்போ இந்த பேயை ஓட்டிடணும்ல அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணின்னு இருக்கிறான், வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கிறான். இயேசு மேலேருந்து வந்தார். வரும்போதே தர்க்கம் நடந்ததை கேட்டார் பரிசேயர்கள் எல்லாம், நீங்கள் என்ன தர்க்கம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். உடனே பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. ஆண்டவரே, இதை பாருங்க, இந்த பையனுக்கு சின்ன வயசு, இந்த பையனுக்கு பேய் பிடிச்சின்னு இருக்குது. இந்த பேய் இவனை எப்போல்லாம் இவனை உள்ளே நுழைஞ்சு அவனை அலக்கழிக்குதோ அப்போல்லாம் அவன் அலக்கழித்து உருண்டு பிறண்டு நுர தள்ளி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான், ரொம்ப பலவீனமாயிடுறான். சில நேரத்தில் இந்த பேய் என்ன பண்ணுது, இவனை தண்ணியில் தள்ளி விட பார்த்துச்சு, நெருப்பில் தள்ளி விட பார்த்துச்சு. இந்த அப்பா கூடவே இருப்பார் போல், அந்த பையன் கூடவே இருந்து இந்த அப்பா தான் காப்பாற்றி வந்துக்கிறாரு. அந்த அப்பாக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நல்ல தகப்பன், விட்டுட்டு போயிடல. பையனுக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா போய் தொலைகிறான் போடா அப்படின்ட்டு. நல்ல தகப்பனுங்க அவன். அந்த பிள்ளை அழிந்து போகாத படிக்கு, தன் மகன் அழிந்து போகாத படிக்கு, கெட்டு போகாத படிக்கு அவன் கூடவே இருந்து பாதுகாத்தான். நான் சொல்கிறேன், அந்த தகப்பனை விட இவங்க இருக்கிற தகப்பன் அதை விட 1000 மடங்கு நல்ல தகப்பன். அந்த தகப்பனை விட இவங்க பேசின்னு இருக்கிறாங்க பாருங்க, இயேசு என்ற தகப்பன், அவர் அந்த தகப்பனை விட இவர் மேலான தகப்பன். அவன் சொல்கிறான், அந்த தகப்பன் சொல்கிறான், நான் எத்தனையோ முறை காப்பாற்றிட்டேன், என்னால் முடியல, கேள்விப்பட்டேன் நீங்கள் பேயை துரத்துறீங்க, விடுதலை தரீங்கன்னு கேள்விப்பட்டேன், கூப்பிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் இல்லை, சீடர்கள் இருந்தாங்க, சீஷர்கள்கிட்ட சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணாங்க, அந்த பேய் போகல. இயேசு அவங்ககிட்ட சில காரியங்கள் பேசுகிறாரு. அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, சில காரியங்கள் பேசுகிறாரு. என்ன தொடங்குவார் தெரியுங்களா? அவங்ககிட்ட போகலாங்களா? மத்தேயு 17 எடுத்துக்கங்க. மத்தேயு 17 17வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக எப்படி பேசுறாரு? பிரதியுத்தரம்னா ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியர் கட்டா பேசுறது.
சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சொல்லிட்டாங்கங்க, கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பட் அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, பேசி பிரயோஜனம் இல்லை. அது போல் இயேசு பிரதித்துரமாகனா ரொம்ப கிளியர் கட்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்றார். அப்போ என்னன்னா, அப்போ இன்னொரு இதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல இயேசு சொல்வார், நீ விசுவாசிச்சா நடக்கும்னு சொல்லுவார். ஆனால் இந்த தகப்பன் இன்னொன்று சொல்கிறோம்னா, இன்னொரு நிருபத்தில் சுவிசேஷத்தில் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இப்போ இங்கே மத்தேயுல என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப சிம்பிளாக போட்டார். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறார். ஃபைனல் வேர்டை இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் இதே சம்பவத்தை லூக்காலெல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கேட்பார் இயேசு, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பார். அந்த தகப்பனை பார்த்து என்ன கேட்பார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பார். முதல்ல அவனை விசுவாசத்தை தான் கேட்பார். அவன் சொல்லுவான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்கிட்ட என்னமோ இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு அவன் கதறி அழுவான் ஆண்டவர்கிட்ட. அவன் என்ன பண்ணுறான்? கதறி அழுவான். அப்புறம் தான் இயேசு சொல்வார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், எது வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இயேசு பிசாசை அதட்டினார், அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமாக அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஆனால் இன்னொரு அந்த லூக்காலெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? அது அவனை அலை கழித்து வாயில் நுரத்தள்ளி செத்தவன மாதிரி ஆக்கிட்டு போயிடும். ரொம்ப போராட்டம் பண்ணி போயிடும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த பையன் செத்துட்டானே நினச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் போயிட்டு தொட்டு எழுப்பிட்டார். அவனை எழுப்பி அந்த பிள்ளைய அந்த தகப்பன்கிட்ட கொடுத்தாரு. அந்த இடத்துல பேசும்போது தான் கேட்பார், இவனுக்கு இது எப்போத்துலேருந்து இருக்குதுன்னு கேட்பார். தகப்பன் சொல்வார், சிறு வயதிலிருந்து இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது, பல வருஷமாக இருக்குது அப்படின்னு இன்னொரு நிருபத்தில் இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இயேசு எதை பார்க்குறாரு அப்படின்னா விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. இயேசு அவங்ககிட்ட வந்து என்ன கேட்டார்? நீ எவ்வளோ உபவாசம் இருந்தன்னு கேட்டாரா? இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமா நீ ஜெபம் பண்ணியிருக்கிற சொல்லு எனக்கு, அப்படியே கேட்டார்? இல்லை. அவர் அங்கே என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேயா. நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். குருடன் வரான், சப்பானி வரான், பல வியாதியில் வராங்க. ஆனால் அவர் கேட்குறது என்னன்னா, இது செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறையா? விசுவாசம்னா என்னது? பார்த்து நம்புறது இல்லை, அவரால் முடியும், அவர் சொல்லிட்டாருங்க, அவரால் முடியும் அப்படின்னு நம்புறது தான் விசுவாசம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சவுல் தாவீது கிட்ட சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உன்னால் முடியாது. என்ன சொல்றாரு? உன்னால் முடியாது. அந்த சொல்ற வார்த்தை பாருங்க, 33வது வசனம், 1 சாமுவேல் 17:33. நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்போ சவுல் ஒரு அரசனா இருந்தா கூட சிந்தை எதுல இருக்குது? மாம்ச சிந்தை. அதுதான் சொல்றேன் கேட்டுங்க, ஆவியின் சிந்தையில் நம்ம வர வேண்டும். ஆவியின் சிந்தை நமக்கு எப்போ வரும் தெரியுங்களா? எவ்வளவு வசனங்கள் உள்ள பெருகுகிறதோ அவ்வளவாய் உங்களுக்கு ஆவியின் சிந்தை வளரும். எவ்வளவு தூரம் நீங்க வசனத்தின் வெளிப்பாடு பெறுகிறீர்களோ, வசனத்தின் வெளிச்சங்களை பெற்றுக்கொள்கிறீர்களோ, அவ்வளவாய் ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள விருத்தி அடையும். எப்போ உங்களுக்கு விசுவாசம் வளரும் தெரியுங்களா? விசுவாசம் வளரணும்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ண விசுவாசம் வளரவே வளராது. ஜெபம் பண்ண விசுவாசம் என்ன பண்ணாது? வளரவே வளராது. உங்களுக்கு நெல் வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? அரிசி வேணும். உங்களுக்கு இருக்கிற நிலத்தில்
கோதுமை விதை விதைச்சின்னே இருந்தால் அரிசி வளர்ந்துருமா? 1 ஏக்கர் இருக்குது உங்களுக்குங்க. என்ன விதைச்சிருக்கிறீங்க? எல்லா விதையும் கோதுமையாக விதைச்சிருக்கிறீங்க, கோதுமை விதையாக விதைச்சிருக்கிறீங்க. அரிசி வளர்ந்துருமா? அரிசி வளராது. வளரும், ஆனால் அரிசி வளராது, கோதுமை தான் வளர்ந்துன்னு இருக்கும். நீங்கள் விரும்பலாம், எனக்கு அரிசி வளரணும்னு விரும்பலாம், ஆனால் என்ன வேலை செஞ்சுன்னுக்கிறீங்க? கோதுமையை விதைச்சுன்னுக்கிறீங்க, அந்த வேலை செஞ்சுன்னுக்கிறீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றின்னுக்கிறீங்க. வளர்ந்து முடிக்கும் போது எப்படி இருக்கும்? கோதுமை தாங்க வரும், அரிசி வராது. அது போல தான் விசுவாசம் வளர வேண்டும் என்றால், விசுவாசம் விருத்தி அடையணும்னா, வசனம் உங்களுக்குள்ள எவ்வளவு உள்ள போகுதோ அதன் அடிப்படையில், அதன் மூலம்தான் விசுவாசம் பெருகுமே ஒழிய, வசனம் இல்லாதவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஜெப வீரராக இருந்தாலும் விசுவாசம் வராது, மாம்சத்தில் தான் போயிடும். வசனம் இல்லாத ஜெப வீரன் மாம்சத்தில் என்ன பண்ணுவார்? இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு பாருங்களேன், குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டு என்ன பண்ணுவார்? முட்டி போட்டுப்பார். முட்டி போட்டு என்ன பண்ணுவார்னா அழுவார். என்ன அழுவார்? ஆண்டவரே, இரவும் பகலும் அடியேன் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கண்ணீரோடு எவ்வளவோ மக்களுக்காக ஜெபித்ததை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, இப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? நீங்கள் எனக்கு என்ன செய்ய போறீங்க? நான் இவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ண, இவ்வளோ தேசத்துக்கு ஜெபம் பண்ண, இவ்வளோ மக்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேனே, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு நிந்தை, எனக்கு ஒரு அவமானம், எனக்கு ஒரு பலவீனம், இதுலேருந்து என்ன நீங்கள் வெளியே கொண்டு வர மாட்டீங்களா? என் ஜபத்தை கேட்டு அவனுக்கு அதை செஞ்சீங்க, ஜபத்தை கேட்டு இவனுக்கு செஞ்சீங்க, ஜபத்தை கேட்டு இவனுக்கு இதை கொடுத்தீங்க, அவனுக்கு கொடுத்தீங்க, இப்போ எனக்கு கொடுக்காம இருக்கிறீங்களே. எங்கே போயிட்டார் அவர்? இப்போ மாம்ச சிந்தையில் போயிட்டாரு. ஆனால் ஆவியின் சிந்தை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த நேரத்தில் பயப்பட மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. எதை பிடிப்பாங்க தெரியுங்களா? வேடை எடுப்பாங்க, வசனத்தை பிடிப்பாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தின்படி எனக்கு ஆகும். காண்டம் மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு, அந்த வசனத்தின்படி எனக்கு ஆகும். புரியுதுங்களா? அப்போது விசுவாசம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை இருந்தால் தான் விசுவாசம் வரும். அந்த வார்த்தை இருந்தால் மட்டும் கிடையாது, அந்த வார்த்தை சரியான வெளிச்சத்தில் உங்களுக்கு இருந்தால் தான் சரியான விசுவாசம் வரும். சரியான வெளிச்சத்தில் வார்த்தை உங்களுக்கு இல்லைன்னா விசுவாசம் வராது, கஷ்டமாயிடும். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் பைபிள் சொல்லுது. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, கடைசியில் உங்களுக்கு விசுவாசம் வருதா, மாம்ச செயல்கள் மேலே நம்பிக்கை வருதான்னு பாருங்கள். யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்குறீங்க, நல்லா இருக்குது, ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாக எனக்கு நடக்கும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஓகே, நீங்கள் நல்ல மெசேஜ் கேட்டுக்கிறீங்க. நான் போகிறேன், போய் 2 மணி நேரம் என்ன பண்ண போகிறேன்? முட்டி போட்டு அழுவ போகிறேன், அப்போ தான் கர்த்தர் எனக்கு செய்வார்னு வந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னா தவறான ஒரு செய்தியை கேட்டுக்கிறீங்க, தவறான விசுவாசம் இல்லாத நம்பிக்கையில் போயின்னு இருக்கிறீங்க, தவறான நம்பிக்கையில் போகிறீங்க, மாம்ச நம்பிக்கையில். இதுதான் கன்க்ளூஷன். ஏமாந்து போகாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. மாம்ச சிந்தை மரணம், புரியுதுங்களா? ஆவியின் சிந்தை இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்குது. ஆவியின் சிந்தை ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சவுல் பெரிய ராஜாவாக இருந்தாலும் மாம்ச சிந்தையில் இருந்தார். ஆனால் தாவீது ப்ரொஃபஷ்னலாக யுத்த வீரன் கிடையாது, ஆனால் ஆவியின் சிந்தை. அவர் ஆவியின் சிந்தைங்க. நான் இதை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை யோசித்தேன். ஆனால் கரெக்டாக எங்கே அடித்தார்னா நெத்தியில் அடித்தார். கோலியாத்தை எங்கே அடித்தார்? நெத்தியில் அடித்தார். ஏன் நெத்தியில் அடித்தார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆவியானவர் ரெண்டு கொடுத்த ஒரு தாட் என்ன தெரியுங்களா? எல்லா மிருகங்களும் அதுங்க உடம்பு தோலெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? செம ரஃபாக இருக்கும். ஒரு நாய் கூட ஒரு ஆளை பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் உடம்புல அடிங்க, சட்டை பண்ணாதுங்க, விடவே விடாது. ஆனால் நெத்தியில் அடித்தா விட்டுடும். மிருகங்கிட்ட நெத்தியில் தான் என்ன இருக்குது தெரியுங்களா? போன், எலும்பு இருக்குது. எலும்பில் அடிப்பட்டால் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு வலிக்கும். இவர் இந்த ஆடு மேய்க்கும் போது ஆடை பிடிச்சிக்கிச்சு, சிங்கம் பிடிச்சிக்கிச்சு, நரி பிடிச்சிக்கிச்சு, ஓனாய் பிடிச்சிக்கிச்சு, கரண்டி பிடிச்சிக்கிச்சுன்னா எங்கே தான் அடிக்குது? கரெக்டாக நெத்தியில் தான் அடிக்கிறது. உடம்புல அடிச்சா அது என்ன பண்ணோம்? எவ்வளோ பெரிய கல் அடிச்சாலும் சட்டை பண்ணாது, இன்னும் 4 கல் அடிச்சுக்கிட போடான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓட்டிடுவோம்.
நெத்தியில் அடிச்ச தான் பட்டுன்னு விட்டுட்டு ஓடும். அதே பழக்கம்தான். கோலியாத்தையும் எங்கே தான் போட்டார்? கரெக்டாக போட்டார், நெத்திலே போட்டார். நெத்தி அடி, இதுதான் நெத்தி அடி. அதனால் பாருங்க, அப்போது அரசனாக இருந்தாலும் மாம்ச சிந்தை. அதனால பெரிய ஏன் இப்போ இவங்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னா மாம்ச சிந்தையில் இருக்கிறாங்க. தாவீது ஏன் கோலியாத்தை ஜெயிச்சார்னா ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை. அவர் தாவீது அந்த வசனம் நான் பேசிட்டேன் ஏற்கனவே, திரும்ப சொன்னால் டைம் ஆகிடும், வேணாம், நீங்கள் போய் கேட்டுக்கங்க, யூடியூப்பில் இருக்குது. தாவீது சொல்கிறாரு, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தீனை மாத்திரம். அவங்கிட்டே சொல்வார், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வில்லோடும் வாளோடும் வர, நான் தேவனோடு வரேன். நீ எதனோடு வருகிற? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர, நான் தேவனோடு வரேன். அவன் கேட்பான், என்கிட்ட பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, இதுவா காட்டுறேன், எங்க உன் கடவுளை காட்டு. காட்ட முடியாது. இது காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை, காணாததை நம்புவது விசுவாசம். இப்போ தாவீதுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் சவுல்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை தான் இருக்குது, மாம்ச சிந்தை. அதனால சொல்றாரு, நீ இளைஞன், அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ முன்னால் ஜெயிக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் பெரிய விஷயம், இவர் கன்வின்ஸ்லாம் பண்ணார். யாரை? ராஜாவை கன்வின்ஸ்லாம் பண்ணி ஃபைட்டுக்காக போயிட்டார். சரி, தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சவுல் எத்தனை அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம். அடுத்த வாரத்தில் இன்னொன்று சில கேரக்டர்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஓகே, நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம், எழுந்திருப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம் என்றும் ஆவியின் சிந்தை ஜீவன் என்றும் நாங்கள் ரோமர் 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறது போல சவுலின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் மாம்சத்திலே இருந்து விட்டார், மாம்ச சிந்தனையிலே இருந்து விட்டார். அதனால் அவரால் எதிர்த்து நிற்கக்கூட முடியல, என்னமே வேலை செய்யல ஆண்டவரே. ஆனால் ஆவின் சிந்தை இருந்த தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி அவன் பார்க்கிறத நம்பினான். தாவீது தான் பார்க்க முடியாவிட்டாலும் சத்தியத்தை நம்பி போனார், வெற்றி அடைஞ்சார். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையை முழுமையாக அதிகமாக எங்களுக்குள்ளே இன்புட் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல வசனங்களை எங்களுடைய ஆவியில் ஆத்துமாவில் எங்களுடைய சிந்தனை பகுதியில் அதிகமாக நாங்கள் இன்புட் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய. எதுக்கும் நேரம் செலவிடுறோம், வசனத்துக்கு ஆண்டவரே நேரம் செலவிடணும். அதுவும் நல்ல வெளிச்சமுள்ள வசனத்தை பேசுகிற செய்திகளை கேட்க நாங்கள் நேரத்தை செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய நேரத்தை திருடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை திசை திருப்பி எங்களுடைய நேரத்தை வீணாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டுகிறோம். ஆண்டவரே, நாள் இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு எண்ணம் உருவாகட்டும், விசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகட்டும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்தப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.